கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து குவைத்துக்கு வந்து 3 வருஷம் இருக்கல அந்த குவைத்தியனைய வெளியில அனுப்பவே இல்லை. வெளியில போவேன்னா ஒரே வீட்டில தான் இருந்தேன். நான் 3 வருஷம் இருந்துட்டு நாட்டுக்கு போனேன். நான் ஸ்ரீலங்கா நாட்டில் இருந்தேன். அப்போ நாட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஏஜென்சி மூலமா மறுக்க கொடுத்து வரக்குள்ள சொன்னேன், எனக்கு எப்படி சரி மாசத்துல ஒரு நாள் எனக்கு லீவு வேணும், நான் கத்தரை துதிக்கணும், போகணும், சபைக்கு போகணும்னு சொல்லி நான் முழங்கால் இட்டு நான் வீட்டில இருந்தே ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னைய இந்த இடத்துக்கு கூட்டி சேர்ந்ததற்கு அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். ஏஜென்சில இருந்து எனக்கு வீடுகள் கிடைக்கவே இல்லை, மிச்சம் கிடைக்கவே இல்லை. அப்ப நான் என்ன செஞ்சேன், வீட்டிலே இருந்து அங்க ஏஜென்சி வீட்டுல இருந்து ப்ரே பண்ணேன். அப்ப அந்த ஏஜென்சி மிஸ் சொன்னாங்க, இப்படி ஒரு இடம் இருக்குது, அந்த சிஸ்டர் மூலம் தான் நான் வந்தேன். நான் இங்க எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே வந்ததே. அப்ப ஏஜென்சி மிஸ் சொன்னாங்க, இந்த இடத்துல இடம் இருக்குன்னு சொல்லி நீங்க போங்க அப்படின்ட்டு. எனக்கு எஜமானி தங்கமானவங்க, அவங்க சொன்னாங்க, உனக்கு கடவுளோட இணையணும்னு சொன்னா நீ கட்டாயம் மாசத்துல உனக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, நீ கட்டாயம் போன்னு சொல்லி இன்னைக்கு காலைல என்னைய வாழ்த்தி எனக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி வந்ததுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நான் நன்றி சொல்றேன். ஒரு கார்ட்டூன் பாடு நினைக்கிறேன் நானு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், நாமத்தை துதிக்கும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்னை கூட்டி சேர்த்த தேவனே உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிகள் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் பொறுத்து நீங்கள் நிறைவேற்றி உண்மை சோதரிக்கிறேன் தகப்பனே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிகள் ஆண்டவரே. ஆண்டவரை, வெறுமையாக இந்த இடத்தில் போகாத படிக்கு ஒவ்வொருவரையும் நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. பொருத்தனைகள் ஆண்டவரை வைத்திருக்கும் தகப்பனே, அந்த பொருத்தனைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை, உம்மிடத்தில் வரும் பிள்ளைகள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. ஆண்டவரை, நானும் ஆண்டவரை இந்த இடத்திலிருந்து போகத்தட்டும் ஆண்டவரை, எல்லா நிறைவேற்றங்களும் நடக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மையை உயர்த்தி எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்ததான சாட்சிக்காக இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியதிலிருந்து மட்டுமாக கர்த்தரின் வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்.
இந்த வருஷத்திலேயே நான் 5ஆம் மாதத்திலே இந்த குவைத் தேசத்துக்கு வந்தேன். வந்து 3 மாதங்களாக சரியான ஒரு இடம் கிடைக்காதபடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏஜென்சியில இருந்தேன். ஆனாலும் நான் ஜெபித்தேன், ஒரு நாள் கூட விடாம, கர்த்தாவே உமக்கு சித்தமான இடத்தை நீர் எனக்கு தரணும்னு சொல்லி. அப்படியாக நான் ஜெபித்த பொழுது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியிலே எனக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடத்திலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி அந்த வீட்டில் உள்ள மனுஷர்கள் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய உறவுகளை போல இருக்கிறார்கள். கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்காக அவர்கள் முழுக்க சப்போர்ட் பண்றாங்க. சபைக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. அதுக்காக நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் 3 குரூப் செய்கிறேன், ஊழிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே எந்த தடையும் வரக்கூடாது என்று நான் ஜெபித்துக் கொண்டு தான் எல்லா காரியங்களையும் நான் செய்தேன். கர்த்தர் அந்த காரியங்களிலும் ஆண்டவர் மேன்மையான முறையில் என்னை வழிநடத்துகிறார். அதே போல என்னுடைய கணவன், என்னுடைய மகள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எண்ண முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் இப்போதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை என்று நான் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான இந்த சாட்சிக்காக நான் கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு கோடி நன்றி. நான் இந்த குவைத் தேசத்தில் நேரத்தோட 5 வருஷம் இருந்துட்டு நாட்டுக்கு போனேன். குவைத்தில் இருந்து நிறைய கஷ்டத்தில் இருந்து நான் 2.5 வருஷம் ஒரு குவைத் வீட்டில் வேலை செஞ்சு இருந்து வெளியில் வந்து 2.5 வருஷம் இருந்து கவனமாக 2.5 வருஷமும் வெளியில் வேலை செய்யக்குள்ள நிறைய பாடுபட்டேன். நான் ஒரு வீட்டில் இருந்து வேலை செய்யக்குள்ள சுடு தண்ணியெல்லாம் ஊற்றுப்பட்டு இந்த காலில் ஒரு மாதம் நான் நிறைய கஷ்டத்தில் இருந்து அந்த வீட்டுக்காராக்கள் என்னை நல்லா தாய் தாக்கணும் போல் என்னை பாதுகாத்து வச்சிருந்து பிறகு நான் நாட்டுக்கு போகிறதுக்கு வெளியிலேருந்து கவனமாக எல்லா வழிகளிலேயும் நின்று என்னை பாதுகாத்து நாட்டுக்கு அனுப்பி தேவன் எனக்கு நன்றி செலுத்தினார். நான் அவருக்கு நன்றி செலுத்தினேன். ஜேசப்பா எனக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி. என் வீட்டில் கணவன், என்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதமாக ரத்த கொடைகளை மூடி மறைத்து வைத்திருக்கிறாரு. எந்த ஒரு தடைகளும் வராமல் பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ற பிள்ளைகளை கல்வியில் நல்ல கல்வியை கொடுத்து கல்வியில் உயர்த்தி என்ற பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ற சின்ன மகள் 9 பாடமும் கல்வியில் சித்தி அடைந்து இப்போ ஒரு நல்ல ஒரு கல்வியை தொடர்ந்திருக்காங்க. அதுலேயும் அவள் நிறைய ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு செய்த நிறைய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தம் இன்னமோடு இருக்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் சொல்லிக் கொள்வேன். எழும்பின உடனே நான் கர்த்தர் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்றையும் சொல்லி ஆராத்தி கொண்டிருப்பேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்குத்தத்தம் எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தரும். இன்னமும் கர்த்தரின் தேவையில்லை. நான் எனக்கு என்னென்ன தேவையை நான் கேட்கிறேனோ அது எனக்கு ஒரு இந்த கிழமை நான் இப்படி அம்மா என்ன எங்களோட வீட்டில் ஒன்று இப்படி வேண்டாம்னு சொன்னால் உண்மையாகவே நான் நினைப்பேன். அங்கே அதுகள் அது வாங்கி முடிச்சிருப்பாங்க. அப்போ நான் இங்கே சொல்லுவேன், நான் ஆண்டவர்கிட்ட என்ன நினைச்சிருக்கணும், என்ன கேட்கிறேனோ அது ஆண்டவர் என்று நிறைவாக ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. நான் போயிட்டு வீட்டில் நேரத்தோடு இருந்து போகல ஒரு சாமான் ஒன்றுமே எடுக்கல. அந்த வீட்டுக்காராக்கள் எனக்கு அடித்து நான் இப்போ செத்திருந்தா நான் செத்து 4 வருஷம் ஆகியிருக்கு. நான் இருந்திருந்தா நான் எனக்கு அடிக்க நான் மேல் மாடிக்கு ஓடி போய் நான் குதிக்க போனேன். அப்புறம் என்னை அடித்து 3 நாள் என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்து பிறகு நான் அதுக்காக நான் நிறைய அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் ஒரு பாவம் செய்யலை, என்னை ஏன் இப்படியெல்லாம் படுத்துறாங்க என்றெல்லாம் நான் நிறைய அழுது இது பண்ண போது கர்த்தர் சொன்னா நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நிறைய விசுவாசம். ஆனால் நான் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தேன். கத்தோலிக்கா எப்பயும் வீட்டில் எல்லாரும் கத்தோலிக்க இதுக்கு தான் போகிறாங்க. இந்த சின்ன மகள் மட்டும் சபைக்கு போவா, அவள் சண்டே ஸ்கூலுக்கு போவா. அப்போ நான் நினைப்பேன் இந்த விலை வச்சாவது எங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிச்சு சபைக்கு கொண்டு வரணும் ஆண்டவர் என்று சொல்லி. ஆனால் எனக்கு நான் ஆண்டவர் வார்த்தையில நம்புறேன். கத்தோலிக்க இதாக இருந்தாலும் நான் அங்கே போயும் சர்ச்சுக்கு போனால் எவ்வளவுதான் செஞ்சாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். என் தேவையெல்லாம் சந்தித்த இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிறைய ஒவ்வொரு நாளும் இப்போ நான் சாட்சி சொல்லணும். எனக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த காண செய்த தேவனுக்கு நன்றி நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசு
சொல்கிறேன், என்னை குறித்து அல்ல, சபை குறித்ததான ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் நாம மகிமைக்காக இந்த வேலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிற சகோதரி கொஞ்சம் எழுச்சி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, அந்த பாப்பாக்கா சிஸ்டர் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அவங்க உங்க கூட வந்தாங்களா? இல்ல அவங்க நீங்க சிஸ்டர் இல்ல நீங்க வாங்க. சரி சரி சரி, உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி சொல்லுங்க. வாங்க 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 பிரதர், நீங்களே வாங்க. இது முதல் முறை வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த நாளில் கூட இந்த சபையில் எங்களை கூட்டி வந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தை சேர்ந்தவர், என் கணவர் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்கள் காதலித்து திருமணம் செய்திருக்கிறோம். அவங்க வீட்டில் எனக்கு ஒத்துக்கல. அதனால எங்கள் வீட்டில் பேசி நாங்கள் சர்ச்சில் தான் மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இங்கே குவைத்து 3 years மேலே ஆகுது. அவர் கேஓசியில் நர்ஸாக ஒர்க் பண்ணின்னு இருக்காரு. ப்ளஸ் நானும் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். லவ் மேரேஜ் எங்களுக்கு. நானும் எங்களுக்கு அப்ராட் வர எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இவரு இது பண்ணதுனால நானும் அப்ராட் வரதுக்கு ரொம்ப எக்ஸாம் எல்லாம் எழுதினேன், எதுவும் ஆகலை. அப்புறம் மினிஸ்ட்ரியில் இது பண்ணி ஆன்லைனில் இது பண்ணி எனக்கு இப்போ மினிஸ்ட்ரியில் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. நான் குவைத்து இப்போ 9 months ஆகுது. என் மகன் நான் இங்கே வரும்போது என் மகனை நான் 6 மாசத்துல விட்டுட்டு வந்தேன். கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு இப்போ எல்லாமே ப்ராசஸ் ஆகி என் பையன் என் மகன் இப்போ என் கூட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த நாளில் இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் போல் பாதுகாத்து வருகிறார். அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. எங்க வந்திருக்கீங்க? நான் சென்னை. நீங்க எங்க எங்க இருக்கு? இந்த பில்டிங்ல பிளாக் சரி பேசலாம். நீங்க சொல்லுங்க. दर्शन ब्रदर येसु प्रीतයි ඇත්තටම මට ගොඩක් සතුටුයි. මට මේ මහත්මයා ගොඩක් උදව් කරා මාගේ බයිබලය ලබා දෙන්න. මම ගොඩක් අසනීප තත්ත්වෙන් හිටියා. ஆண்டவருக்கு நன்றி. என்னையும் ஒரு சில சாட்சியாக கர்த்தர் இடத்துல நிறுத்தினதுக்கு சோஸ்திரம். இந்த ஐயா எனக்கு ஒரு பைபிள் புஸ்தகத்தை கொடுத்து உதவினாரு. මට ගොඩක් අසනීප තත්ත්වෙන් හිටියේ. පිළිවෙල වලට ගියාන් පස්සේ එවන්නෙත් නැහැ. ඒගොල්ලෝ කිව්වට ඒගොල්ලෝ තේරුම් ගන්නෙත් නැහැ. ඇත්තටම මට ගොඩක් සතුටුයි මේ ස්ථානයට මාව පැමිණීමේ මේ මහත්මියා පදරංජනී ඒ මහත්මිය. நான் அநேக விளைவினத்தின் மத்தியில் இருந்தாலும் கூட கோயிட்டு வீடுகளில் என்னைய அனுபவிக்கிறது கூட இல்லை. வெளியே ஆலயங்களுக்கு போறதுக்கோ வெளியே போறதுக்கோ இருந்தாலும் கூட சகோதரி ரஞ்சனி மூலமா நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். அது மாத்திரம் இல்லாம இந்த சகோதரன் வந்து கூட ஒரு பைபிள் புஸ்தகம் கொடுத்திருக்காரு படிக்க சொல்லிட்டு. கர்த்தரை கொடுத்து ஒரு சிறு ஒரு பாடல் பாட்டுட்டு நான் என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய சாட்சியை நானும் சொல்லி நம்ம ஜெபித்து முடிப்போம். அதாவது இந்த பெத்தேல் ரோபோ சபை கடந்த 2014 ஆண்டு தொடங்கப்பட்டது. 2014 ஆண்டிலிருந்து இந்த குவைத் தேசத்தில் இந்த ஊழியம் நடக்கிறது. இதுவரைக்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் ஒரு பெரிதான கிருபை செய்தால்
2023 ஆண்டு நாங்கள் பிளாக் ஒன்ல ஒரு சபையை இதே போல ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அப்போ அந்த மங்காப்ல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அநேக சபைகள் காலி செய்யப்பட்டது, அநேக அன்றோகங்கள் மூடப்பட்டது. அப்பொழுது நம்முடைய சபையும் காலி செய்யப்பட்டது. அந்த வருடம் ஒரு 3-4 மாதங்கள் வீட்டிலே ஆராதித்தோம். அப்படியே அந்த வருடத்தின் கிறிஸ்துமஸ் ஆராதனையும் நாங்கள் வீட்டில் தான் ஆராதித்து செலிப்ரேட் பண்ணோம். வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைமை. 2025 வருடத்தில் கடந்த வருடம் ஜனவரி மாதம் ஜெபிப்பதற்கு இடம் இல்லாமல் இதே பில்டிங்கில் ஒரு ஃப்ளாட்ல நாங்கள் இடத்தை எடுத்து ரொம்ப சவுண்ட் இல்லாமல் ஆராதனை செய்யும்படி ஒரு சூழ்நிலை உருவானது. நாங்கள் இந்த வருடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையும் நியூ இயர் ஆராதனை நடத்துவது எங்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்த நீங்க தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த வருடத்திலே இந்த கிறிஸ்துமஸ் முடிவதற்குள்ளாக அந்த வார்த்தை அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்தபடியாக நம்ம எல்லாம் கரக தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு அநேகர் நம்ம சபைக்கு புதிதாக வருகிறார்கள். அநேக புதிய சகோதரர்கள் வருகிறார்கள். நீங்க அநேகருக்கு இந்த டிக்டாக் மூலமா யூடியூப்ல பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னை பார்த்தா என் தோற்றம் எப்படி இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு பாஸ்டர் மாதிரி இல்லை ஸ்ரீலங்கா தேசத்தை சேர்ந்தவரை போல இருக்கலாம். ஒருவேளை என் தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்களா தெரியல. ஆனாலும் இந்த இலங்கை தேசத்திற்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு அன்பு ஐக்கியம் இருக்கிறது. ஏன் இதை நான் சாட்சி சொல்ல வந்தேன்னு சொன்னால், 2014 ஆண்டு இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. 2014 ஆண்டுல 2015 நினைக்கிறேன் 2015 ஆண்டுல இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும் பொழுது நம்முடைய ஷார்லி வரும் பொழுது சின்ன பிள்ளைகளாக வந்தாங்க. இப்ப அந்த பாப்பா வந்தாங்க இல்லையா சாட்சி சொல்வதற்கு, அந்த பிள்ளை போலதான் அந்த ஷார்லி இருந்தாங்க. ஷாரின் கொஞ்சம் வளர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு 10 வருடமாக இந்த சபையில் இருந்து சின்ன பிள்ளையிலிருந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள முழுகி ஞானசாமி எடுக்கிறதுக்கு அர்ப்பணித்திருக்காங்க. கர்த்தர் உண்மையே பெரிதான காரியத்தை செய்திருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த சபையிலே ஞானசாமி எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் சிறு பிள்ளையாக குழந்தையாக தூக்கி எடுத்து வளர்த்த இந்த பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே அவர்கள் ஞானசாமி எடுக்கிறது மிகுந்த மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களோடு இருந்து சகோதரி ரஜினி சிஸ்டரும் ஞானசாமி எடுக்கிறார்கள். இன்னைக்கு எடுக்க போற 3 பேருமே இலங்கை சேர்ந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. எனக்கும் இலங்கைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் தேவன் அந்த ஒரு அன்பு ஐக்கியத்தை கொடுத்து அநேகர் நம்ம சபைக்கு புதிதாய் வருகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் இன்னொரு சிஸ்டருக்கு சொல்லி அந்த சிஸ்டர் மூலியமா இன்னொரு சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகி இன்னைக்கு அநேக இலங்கை சார்ந்த சகோதரிகள் நம்ம சபைக்கு வருவதற்கு தேவனுக்கு மிகுந்த நான் நன்றியை செலுத்துகிறேன். காரணம் நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இந்த தேசத்துல ஒரு குடும்பமாக, ஒரு சகோதர சகோதரியாக, ஒரே சபையினுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறது தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்படியானால் நான் இந்த ஊழியத்துக்கு நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஊழியக்காரர் இலங்கையிலிருந்து வந்தவர் தான். அவர் ஒரு சிங்கள பாஸ்டர். அவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொன்னார். நான் சின்ன பையனா இருக்கும்போது நீ கடல் கடந்து போய் ஊழியம் செய்வ அப்படின்னு சொல்லி அந்த நாளில் எனக்கு நான் படிக்கும் போது சொன்னாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமாய் போய் ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனாலும் அந்த நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக இந்த நாளிலே நாங்கள் இந்த தேசத்துக்கு ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2025 வருடத்திலே கர்த்தர் திறந்த வாசலை ஒருவரும் அடைக்கவே முடியாது.
இந்த வருடத்திலே நம்ம ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். அநேக இலங்கை சார்ந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து அநேகருக்கு ஷேர் செய்யறாங்க. அநேகர் இது மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது எங்களோடு தொடர்பு கொள்கிறாங்க. இந்த நாளிலே இவர்கள் நம்முடைய சகோதரி செல்வி சிஸ்டர் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்காங்க. அவங்க முதல் தடவையே சபைக்கு தான் வரணும்னு வந்திருக்காங்க. எல்லா கரக தட்டி கத்துக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு ஒரு நேரம் கிடைச்சா முதல்ல எங்க போலாம்னு நினைப்பாங்க, சிட்டிக்கு போலாம், ஏதாவது ஷாப்பிங் போலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க ஆண்டவரை தேடுவதற்கு வந்திருக்காங்க. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வாஞ்சைகளையும் அவங்க பாடின பாடலை போல ஒரு நாளும் இணை மறவாத தெய்வம். ஹல்லேலூயா. அப்படியாக இன்னைக்கு நான் இலங்கையா இல்லைனாலும் எனக்கும் இலங்கைக்கும் பெரிய ஒரு பந்தம் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம். நான் இலங்கைக்கு போக முடியல, ஆனா இலங்கை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்துட்டாரு, இங்கே கூட்டிட்டு வந்தாரு. ஒரு நாளைக்கு சித்தமானால் நாங்கள் இலங்கைக்கு போவதற்கு கர்த்தர் வழி செய்வார். கர்த்தருடைய நன்மையா தயவு கிடைக்கும்படி இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் 3 பேரை ஏந்திரிக்கும்படி கேட்டுக்கொள்ள முன்னாடி வாங்க. நம்முடைய சகோதரி ரஞ்சினி சிஸ்டர், நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாளிலே ஞானஸ்தானத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த ஆராதனை முடிந்தவுடனே இவர்களுக்கு ஞானஸ்தான ஆராதனை 2 மணிக்கு இருக்கிறது. இது நாள் வரைக்கும் ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். இனி வாழ போகிற வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்கிறது. ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணுங்க, அர்ப்பணிக்கிறோம். தேவன் நம்ம இதுவரை நடத்தினவர், இனிமேல் நடத்தும்படியாக இவர்களுக்காக எல்லாரும் கரங்கள் நீட்டி எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் நேரம் கரங்கள் நீட்டி, ஆண்டவரே இவர்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க, தேவனுக்குள்ள வளர, தேவன் ஞானத்துல வளர, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, பாட, கர்த்தரை தேட தேவன் ஞானத்தை கிருபை இவர்களுக்கு தரும்படியாக நம்ம எல்லாருக்காக ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, அப்பா இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளும் கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த 3 பேருடைய பெயரும் இந்த நாளில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே பாவத்தில் வாழ்ந்த எங்களை, உலக பிரகாரமாய் வாழ்ந்த எங்களை மீட்டி எடுத்து பரிசுத்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்ற போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். ஆண்டவரே தேவனுக்குள்ள வளர, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்ட, கர்த்தருக்காக எதையாவது செய்ய தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதில் பலப்படுத்துங்க, அற்புதங்களை காண செய்யுங்க. ஆண்டவரே அப்பா இந்த சிறு பிள்ளைகள் இன்னும் அநேக தேசங்களுக்கு சென்று கர்த்தருக்கு என்று தங்களுடைய வைராக்கியத்தை பாராட்டும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டது போல இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி சிலுவைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் உட்காருவோம். ஒரு பாடலை பாடி கதை கண்டு காணிக்க செலுத்தி நாம் ஜெபித்து முடிப்போம்.